திருவண்ணாமலை கிரிவல இரவுகளில் பயங்கரமான மரண கதை இருந்து வந்து உங்களுக்கு தெரியுமா? இது திருவண்ணாமலையில் நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவம். 2017 ஆண்டு கோவில் அருகே உள்ள ஒரு தனிமையான பாதையில் கிரிவலம் சென்ற ஒருவருக்கு நடந்தது அந்த பௌர்ணமி இரவு. கிரிவலம் நிறைய பேருடன் சத்தமாகவே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ராஜா என்ற நபர் தனியான பாதையில் நடந்து கொண்டிருந்தார், நிசப்தமாக, யாருடனும் பேசாமல். இரவு 2:30 மணிக்கு கிரிவல பாதையில் இருக்கும் ஒரு இடம் பார்வதி கூடு. அந்த இடம் பலரால் பேய்க்குழி என்று சொல்லப்படுகிறது. ராஜா அந்த இடம் வந்ததும் அங்கிலிருந்து ஒரு குழந்தை சிரிப்பு கேட்டது. இரவில் அந்த நேரத்தில் மலைமேல் குழந்தை சிரிப்பா என் ராஜா திகைத்து நின்றார். சுற்றிலும் யாரும் இல்லை. மீண்டும் அந்த சிரிப்பு கொஞ்சமா அருகே வந்ததும் பின்னாடி திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை. ஆனால் கீழே அவரது நிழல் மட்டும் இரண்டாக பிரித்து ஒரே நேரத்தில் இரு சாயல்கள். அவர் ஓட முயற்சிக்கிறார், ஆனால் கால்கள் நடக்க மறுக்குது. அந்த நேரம் பின்னால் ஒரு பெண் குரல் மெதுவாக இங்க வா என்று. அடுத்த வினாடியில் அவரது கண்கள் இருண்டு விடுகின்றன. அவர் விழித்த போது மறுநாள் மலைக்கு கீழே உள்ள ஒரு ஆசிரமத்தில் இருந்தார். அவரை பார்க்கும் சன்னியாசி சொன்னார், நேத்து இரவு உங்களை மலை மேல உள்ள ஒரு சாமியார் சின்ன குண்டில கண்டுபிடிச்சாங்க. நீங்க அங்கதான் மயங்கி விழுந்து இருந்தீங்க என்று. பலர் சொல்வார்கள் அந்த பாதை அருகே ஒரு காலத்தில் புனிதர் தவம் செய்த இடம். ஆனால் அங்கு சிலர் தற்கொலை செய்த இடமா மாறிவிட்டது. அந்த இடத்தில் இரவுகளில் நிழன்று நடக்கும் குழந்தை சிரிப்புடன் பெண்கள் அடைக்கும் குரல் கேட்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் பொதுவானது என்று. இப்போதும் பௌர்ணமி இரவில் யாராவது தனியாக கிரிவல பாதையில் நடக்கும் போது ஒரு சின்ன பெண்ணின் குரல் கேட்டால் திரும்பாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம்.